முக்கிய செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் 98% வாக்குப்பதிவு. தவறுதலாக சங்மாவுக்கு ஓட்டளித்தார் முலாயம் சிங். தமிழ்நாட்டை வஞ்சித்து வரும் மத்திய அரசிற்கு கேப்டன் விஜயகாந்த் எதிர்ப்பு. குடியரசுத் தலைவர் தேர்தலை புறக்கணித்தது தேமுதிக. காங்கிரஸ் கட்சியில் உயரிய பதவியேற்க தயார். ராகுல் காந்தி திடீர் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரிப்பு. பெண்களை கட்டி போட்டுவிட்டு பட்டப்பகலில் 100 சவரன் நகை கொள்ளை. வணக்கம். விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்புடன் விறுவிறுப்பாக நடைபெற்றது. 98% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தற்போது குடியரசுத் தலைவராக இருக்கும் பிரதிபா பாட்டீலின் பதவிக்காலம் முடிவடைய இருப்பதால் அவருக்கு பதிலாக புதிய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெற்றது. 14வது குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சார்பில் பிரணாப் முகர்ஜியும், பாஜக கூட்டணி சார்பில் முன்னாள் சபாநாயகர் BA சங்மாவும் போட்டியிடுகின்றனர். நாடாளுமன்ற இரு சபைகளின் உறுப்பினர்களும் நாடாளுமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் மையத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர் பிரணாப் முகர்ஜி, பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ஆகியோர் வாக்களித்தனர். இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி வேட்பாளர் PA சங்மா, பாஜக மூத்த தலைவர் LK அத்வானி, சுஷ்மா, பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி, லாலு பிரசாத் யாதவ் உள்ளிட்ட தலைவர்கள் டெல்லியில் வாக்களித்தனர். அகமதாபாத்தில் குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி வாக்களித்தார். உத்தரகாண்டில் வாக்களித்த அந்த மாநில முதலமைச்சர் விஜய் பகுகுணா, பிரணாப் வெற்றி பெறுவதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றார். சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, MK ஸ்டாலின் ஆகியோர் வாக்களித்தனர். இதேபோல தமிழக MLA-க்களும் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர். இதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய கருணாநிதி, பிரணாப்பின் வெற்றி 22ஆம் தேதி உறுதி செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்தனர். காலை 10 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை விறுவிறுப்பாக நடைபெற்றது. இந்த தேர்தலில் மொத்தம் 770 MP-க்களும் 4000த்திற்கும் மேற்பட்ட MLA-க்களும் வாக்களித்துள்ளனர். வாக்குப்பதிவு முழுவதும் வீடியோவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு முடிவடைந்ததும் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய ஓட்டுப்பெட்டிகள் சீரிடப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. விமானம் மூலம் வாக்குப்பெட்டிகள் நாளை டெல்லிக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் 98% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தலில் பதிவான வாக்குகள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை எண்ணப்படும். அன்று மாலைக்குள் அனைத்து வாக்குகளும் எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்படுகிறது. இந்த தேர்தலில் பிரணாப் முகர்ஜிக்கு 70% ஆதரவு இருப்பதால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக உள்ளதாக கூறப்படுகிறது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் முலாயம் சிங் யாதவ் தவறுதலாக PA சங்மாவிற்கு ஓட்டு போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாடாளுமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் சமாஜ்வாடி கட்சித் தலைவர் முலாயம் சிங் யாதவ் ஓட்டு போட்டார். தேர்தல் அலுவலரிடம் இருந்து ஓட்டுச்சீட்டை பெற்ற முலாயம் சிங் யாதவ் தவறுதலாக PA சங்மா பெயருக்கு நேரடி டிக் அடித்து வாக்குப்பெட்டியில் போட்டுவிட்டார். ஓட்டு போட்ட சில நிமிடங்கள் கழித்துதான் தாம் மாற்றி ஓட்டு போட்டது முலாயம் சிங்கிற்கு தெரியவந்தது. இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் வாக்குச்சீட்டை பெற்று பிரணாப் முகர்ஜிக்கு முலாயம் சிங் யாதவ் ஓட்டு போட்டார். இதேபோல குஜராத்தைச் சேர்ந்த பாஜக MLA கனுகன் சாடியா கட்சி கட்டளையை மீறி பிரணாப் முகர்ஜிக்கு ஓட்டு போட்டார். குடியரசுத் தலைவர் தேர்தலை தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான தேமுதிக ஏற்கனவே அறிவித்துள்ளபடி புறக்கணித்துள்ளது. இதனால் அந்த கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உள்ளிட்ட 29 சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்று வாக்களிக்கவில்லை. காவிரி நதிநீர், முல்லை பெரியாறு மற்றும் இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படும் விவகாரத்தில் மத்திய அரசு தமிழர்களுக்கு தொடர்ந்து துரோகம் விளைவித்து வருவதாக தேமுதிக குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் தேர்தலை புறக்கணிக்க இருப்பதாகவும் தேமுதிக ஏற்கனவே அறிவித்திருந்தது.
அது மட்டுமின்றி குடியரசுத் தலைவராக பிரணாப் முகர்ஜி அல்லது PA சங்மா என எவர் பொறுப்பேற்றாலும் தமிழ்நாட்டிற்கு எந்த பலனும் இல்லை என்றும் அந்த கட்சி கூறியிருந்தது. இதன் அடிப்படையிலேயே தேமுதிக இன்றைய குடியரசுத் தலைவர் தேர்தலை புறக்கணித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் உயரிய பொறுப்பை விரைவில் ஏற்க உள்ளதாக ராகுல் காந்தி அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரணாப் முகர்ஜி மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று கூறினார். விரைவில் காங்கிரஸ் கட்சியின் உயரிய பொறுப்பை ஏற்று துடிப்புடன் செயல்பட இருப்பதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமன்றி மத்திய அரசிலும் குறிப்பிடத்தகுந்த அளவிற்கு தனது பங்களிப்பை வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தாம் ஏற்க உள்ள பதவி குறித்து காங்கிரஸ் மேலிடம் விரைவில் முடிவெடுத்து அறிவிக்கும் என்றும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். மத்திய அமைச்சரவையில் இணைவதற்கான நேரத்தையும் காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் தீர்மானிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது காங்கிரஸ் தலைவராக இருக்கும் சோனியா காந்தி கடந்த ஆண்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவிற்கு சிகிச்சைக்கு சென்றிருந்தார். குணமடைந்து இந்தியா திரும்பிய சோனியா காந்தி பொது நிகழ்ச்சிகளில் அதிகம் கலந்து கொள்ளாமல் இருந்து வருகிறார். இந்த நிலையில் அடுத்த 2 ஆண்டுகளில் மக்களவைத் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதால் ராகுல் காந்தியை காங்கிரஸ் தலைவராக்கும் முயற்சியில் சோனியா ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கும்பகோணம் குறிச்சிமலை அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்களை கட்டி போட்டு 2 வயது குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 100 சவரன் நகைகள் பட்டப்பகலில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் நடைபெற்ற கொலை கொள்ளை சம்பவங்களை விட தற்போதைய ஜெயா அரசில் தமிழக கொள்ளையர்களின் புகலிடமாக மாறியுள்ளது. நாள்தோறும் கொலை கொள்ளை சம்பவங்களை நாளிதழ்கள் மூலமும் தொலைக்காட்சி வாயிலாகவும் பார்க்கும் மக்கள் பெரும் பீதியில் உள்ளனர். இதையெல்லாம் கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டிய முதலமைச்சர் ஜெயலலிதா ஓட்டு போட்டு அரியணையில் அமர வைத்த தமிழக மக்களை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாமல் லஞ்ச ஊழல் மூலம் தான் வாங்கி குவித்த கொடநாடு எஸ்டேட்டில் தங்கி ஓய்வெடுத்து வருகிறார். ஓய்வெடுக்கும் ஜெயலலிதாவுக்கு ஆயிரக்கணக்கான போலீசார் காவலுக்கு நிற்கின்றனர். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் நாள்தோறும் நடைபெறும் கொலை கொள்ளை சம்பவங்கள் பற்றி காவல்துறையினர் கண்டுகொள்வதாக தெரியவில்லை. வழக்கு பதிவு செய்வதோடு நிறுத்திக் கொள்வதால் தமிழ்நாடு சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகிறது. தமிழ்நாட்டில் தஞ்சம் புகுந்துள்ள வடமாநில கொள்ளையர்கள் இரவில் நடந்து செல்லும் பெண்களிடம் இருசக்கர வாகனங்களில் வந்து தங்கச் சங்கிலிகளையும் தாலிக்கொடியையும் அறுத்து செல்கின்றனர். மேலும் நகை கடைகளிலும் வங்கிகளிலும் புகுந்து லட்சக்கணக்கில் கொள்ளையடித்துக் கொண்டு தப்பிவிடுகின்றனர். இந்நிலையில் கும்பகோணம் குறிச்சிமலை கிராமத்தில் உள்ள சாஹில் ஹமீத் என்பவரின் வீட்டுக்குள் இன்று பட்டப்பகலில் புகுந்த மர்ம நபர்கள் அங்கிருந்த பெண்களை கட்டி போட்டுவிட்டு குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி பீரோவில் இருந்த 100 சவரன் தங்க நகைகளை அள்ளி சென்றனர். கையை பிடிச்சி கட்டி போட்டாங்க. பின்பக்கமா கையை பிடிச்சி கட்டி போட்டு சத்தங்கத்தான் போட்டேன்னாக்கா வெட்டி கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. அதுக்காக கூட நாங்கள் சத்தமே போடல, பேசாம இருந்துட்டோம். வாணியம்பாடியில் கூரை வீட்டின் சுவற்றை இடித்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 10 பவுன் நகையை கொள்ளையடித்து சென்றனர். இதேபோல செங்கல்பட்டு அருகே உள்ள ஊரப்பாக்கத்தில் செல்போன் கடையின் பூட்டை உடைத்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை திருடிச் சென்றுள்ளனர். கடலூரில் அடுத்தடுத்து 3 கடைகளின் பூட்டை உடைத்து அங்கிருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்து மர்ம நபர்கள் தங்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர். கடையை மூட்டு நைட் 10 மணிக்கு போயிருந்தேன். வெடிகாலில் வந்து கடை தந்துட்டு க்ளோஸ் பண்ணிருக்கு. மொத்தம் மொபைல் எதுவுமே கிடையாது. மொபைல் எப்படி வந்து 50-60 மொபைல் இருக்குது. அட்சரிஸ் வேறு 30-40 அட்சரிஸ் வச்சுருந்தேன். ரீசார்ஜ் கூப்பன் ஒரு 40,000 மேலே இருந்தது. மொத்தம் டோட்டல் பற்றி பார்த்தாலும் உங்களுக்கு 3 லட்சம் தேரும். பணம் காசு எல்லாமே அட்சரிஸ் எல்லாமே 3 லட்சம் தேரும். தொடர் திருட்டு சம்பவங்களால் தமிழக மக்கள் பீதியில் உறைந்துள்ளனர். தனியாக வீட்டில் இருக்கும் பெண்களை குறிவைக்கும் கொள்ளையர்கள் அவர்களை கொலை செய்துவிட்டு வீட்டில் இருக்கும் நகைகளை அள்ளிச் செல்கின்றனர். இது தொடர்பான வழக்குகளில் காவல்துறைக்கு எந்த துப்பும் கிடைக்காததால் அவற்றை கிடப்பில் போட்டுள்ளனர். சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் மாலை 6 மணிக்கும் மேல் பெண்கள் தனியாக நடந்து செல்ல முடியாத அவல நிலை தமிழ்நாட்டில் நிலவி வருகிறது. KA செங்கோட்டையனை தொடர்ந்து மேலும் பல அதிமுக அமைச்சர்களின் பதவி பறிக்கப்பட இருக்கிறது. அதிமுக ஆட்சி பொறுப்பேற்ற ஓராண்டில் இதுவரை 7 முறை தமிழக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற ஜெயலலிதா மக்கள் நலனில் கவனம் செலுத்தாமல் அமைச்சர்களை நீக்குவதும் அதிகாரிகளை இடமாற்றம் செய்வதையும் வாடிக்கையாக கொண்டுள்ளார். அதிமுக வருவாய்த்துறை அமைச்சர் பதவியிலிருந்து KA செங்கோட்டையன் நேற்று நீக்கப்பட்டார். மேலும் செங்கோட்டையன் வகித்த தலைமை நிலைய செயலாளர் பதவியும் பறிக்கப்பட்டது. இதையடுத்து தமிழக வருவாய்த்துறைக்கு புதிய அமைச்சராக நியமிக்கப்பட்ட தோப்பூர் NT வெங்கடாச்சலம் இன்று ஆளுநர் மாளிகையில் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் ரோசையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார்.
அமைச்சரவையில் 2வது இடம் மற்றும் கட்சியில் முக்கிய பொறுப்பு வகித்த செங்கோட்டையன் அதிரடியாக நீக்கப்பட்டதால் பல்வேறு அமைச்சர்களும் அதிமுக மாவட்ட செயலாளர்களும் கலக்கத்தில் உள்ளனர். சசிகலா உறவினர் ராவணனோடு தொடர்பு வைத்து நிர்வாகத்தில் சில முறைகேடுகளுக்கு உதவியதால் இந்த அதிரடி முடிவை ஜெயலலிதா எடுத்துள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிப்பதற்காக சென்னை வந்த ஜெயலலிதா வாக்களித்தவுடன் மீண்டும் கொடநாட்டிற்கு ஓய்வெடுக்க புறப்பட்டுச் சென்றார். மேலும் ஊழல் செய்த பணத்தை ஒழுங்கான முறையில் கணக்கு காண்பிக்காத பல அதிமுக அமைச்சர்கள் மாற்றம் செய்ய ஜெயலலிதா திட்டமிட்டுள்ளார். அதற்கான பட்டியலும் தயார் நிலையில் உள்ளது. இதனால் ஓரிரு நாளில் பல அமைச்சர்களின் பதவி பறிக்கப்படும் என தெரிகிறது. திருத்தணி தொகுதி தேமுதிக எம்எல்ஏ அருண் சுப்பிரமணியம் விடுதலை. தேமுதிகவினர் உற்சாக வரவேற்பு. நடிகர் ராஜேஷ் கண்ணா இறுதி சடங்கு. பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் கண்ணீர் அஞ்சலி. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.